அடித்தார்கள். கைலாயத்திலே பரவடத்தில் சென்று முருட வேண்டும். அவன் இருந்தால் தேவகுமார் வந்து தேடி தேடி சேவா கோமார் வந்துக்கிறார். தெய்வ இந்திரன் எதற்காக தெரியுமா? அந்த வழியோட நான் பார்த்து போனீங்க. அதோட வாங்க பாத்தியா? ஓடி வச்சாட்டீங்களா? என்னது? பராடு கொடி பொறுப்படி விட்டல் வந்த காரணம் என்ன? அபயம் என்று வந்த காரணம் என்ன இருந்தால் கேவலத்தில் சமாத்திரம் அமர்ந்திருக்கின்ற அப்போது யாரோ மூன்று அரக்கர்கள் இந்த மாதிரி கவலாக்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய அரக்கல் வந்து அதோடமா அடிக்கவும் எங்களை திருத்து விட்டு எங்க இருக்கின்றார் கேவலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேண்டி அவர்கள் அடித்த வழி என்னால் தாங்க முடியவில்லை. அந்த அரக்கர்களை எப்படியாவது அடைக்க வேண்டும். அப்படி என்று வந்திருக்கின்றார். அது என்னாலையும் முடியாது. வேண்டுமானாலும் எங்கே செல்ல வேண்டும்? இருக்க முடியாத வைகுந்தம் வந்துவிட்டோம். வைகுந்தத்திலே இருக்க முடியாத மைத்துனரை காண வேண்டும். வந்திருப்பதை மைத்துனா எழுந்திரும். மைத்துனா நாங்கள் அபயம் என்று ஓடி வந்தோம். எங்களை ஆதரிக்க வேண்டும். இதற்கு யாரை சொல்லுவாய்?
எங்களுக்கு அபயம் வந்ததுக்கு காரணம் என்னவென்று கேட்கிறார். அதுவும் இருக்க முடியாத கமலராட்சதன், விமலராட்சதன், விந்துமான் என்று சொல்ல முடியாத 3 அரக்கர்கள் அவன் என்னிடத்திலே வரத்தை பெற்றான். எப்படி என்றால் நாங்கள் இறக்க வேண்டுமானால் அவனிடத்திலே இருக்க முடியாத ரதம் எப்பேற்பட்டவரம், பொன் ரதம் ஒன்று, வெள்ளி ரதம் ஒன்று, செம்பு ரதம் ஒன்று. அந்த ரதம் எங்கே இறங்குகிறதோ அந்த இடம் பற்றி எறிய வேண்டும் என்று வரத்தை கேட்டார். அவனமாக கேட்டவன் வரத்தை கொடுத்து உனக்கு எதுவுமே இல்லையா? அதானே கேட்டேன். கேட்டது கொடுத்துருது. என் தங்கச்சி குறி சண்டை வருது, ஒரு வம்பு வாங்கி வாங்கி வந்து வருது. இதே வேலையா? அதனால் கேட்டதை கொடுக்கக்கூடிய கடவுள் தான். எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தட்டால், இல்லை என்று சொல்லாமல் தட்டால், எம்மனைக்கும் தட்டால், எவ்வுயிருக்கும் தட்டால், எப்பொருளை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய தட்டால். ஒண்ணு மாதிரி ஆள் இல்லையா? அதனால வேண்டி என்ன அவ்வளவு அசிங்கமா பேசுற? எப்படி என்றால் என்ன அப்படி ஆவாதவன் ஆவாதவர் அல்ல. எப்படி என்றால் அவை வந்து வந்தவரை ஆதரிக்க வேண்டும். யானை ஒரு நாள் ஆதி மூலமே என்று சொன்ன காரணத்தினால் அங்கே இருந்தவர்கள் அனைவரும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் அதை நாரதன் முதல் அசுராதிகள் வரை அனைவரையும் அழைத்து பார்த்தது. யானைக்கு யாரும் வரவில்லை. சக்கரத்தை அந்த முதலை அரித்து கரியன் சொல்லக்கூடிய யானையை காத்தேன், கராவன் சொல்லக்கூடிய முதலை அரித்து அது போகட்டும். அது போன்று இப்பொழுது எதற்காக உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் என்றால் அந்த வரத்தை பற்றி அதோ வந்து கொண்டிருக்கின்றான். அசுரன் வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் எங்கே இறங்க போகிறான், இடம் என்ன ஆகும் அப்படி என்று தெரியாமல் அதோ இருக்க முடியாத தேவர்களும் மும்மூர்த்திகளும் நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். இதற்கு யோஜனை சொல்ல வேண்டும். இதற்கு யோஜனை என்றால் ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தேவர்களே தேராக ஆக வேண்டும். இது தேர் நாம் செய்யப்படாது. அது என்ன? 4 வேதமும் 4 குதிரையாக ஆக வேண்டும். இருக்க முடியாத புவியானது ஒரு தேர்தட்டாக வர வேண்டும். ஆகாயம் பூச்சக்கர குடையாக வர வேண்டும். நட்சத்திரமும் சந்திரனும் சூரியனும் அந்த தீபத்துக்கு விளக்கு தீபமாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தாலும் 4 வேதங்கள் புறமையாக வர வேண்டும். பிரம்மதேவன் சேர் சாரதியாக இருக்க வேண்டும். பிரம்மதேவன் சேர் சாரதியாக வர வேண்டும். தெரியுமா? அதாவது புறம் நெறித்தோல் அந்த தீயாக இருக்க வேண்டும். நான் எப்படி என்றால் நீ ஒரு கோளாக இருக்க வேண்டும். வண்டி ஒரு சுடராகி, வையகமும் தேராகி, மாடும் ஒரு கோளாகி, மலரில் வாழ்பவனும் தேர்ப்பாகனாகி, ஜெய ஜெயவென தீட்டிய தன் அருளே என்ற வாக்கில் படிக்கிறேங்க. இப்பொழுது நம்ம படையெடுத்து சென்றால் அவனை வென்று விடலாம். இப்படி நம்ம செல்வதற்கெல்லாம் உண்மையாக இருந்தாலும் எப்படி என்றால் எங்களுக்கு 3ம் ஒன்று சேருகின்ற நேரத்தில் எங்களுக்கு இறப்பு வர வேண்டும் என்று வரத்தை கேட்டான். அவ்வண்ணமாக கொடுத்து அதற்கு என்ன வழி இருக்கிறது? எப்படி என்றால் அதோ இருக்கக்கூடிய முருகப்பெருமான், வீரபத்ரன், அய்யனாரப்பன் எல்லோரும் அழைத்துக் கொண்டு செல்கிறோம். தேவர்களும் நம்மோடு வருகின்றார்கள். இப்ப ரதம் சென்று கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். யார் அது? தேவன் என்றால் அவன் என்ன செய்ய போகிறான் என்று நாம் மரியாதை வந்துவிட்டோம். அதனால் செய்ய வேண்டுமானாலும் அனுமதியை செய்ய வேண்டும். நடக்காது. இல்லை இல்லை இல்லை. அதனால் இப்ப அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எப்படி என்றால் நம்ம மதியாமலே போகிறார் அப்படின்னு பெருசனை விட்டு உடனே போறதாக எப்படி என்றால் உனது தந்தையாக
எங்க வாகனம் சுவாமி, எங்கே என் ஆயுதம்? உங்களுடைய ஆயுதம் பார்க்கின்ற எல்லாருமே வந்து லட்டு மாதிரியா இருக்கிறாங்களே, யாருன்னு ஒரு ஆள் கொண்டா பிடிச்சி சாப்பிடுவோம். எல்லாருமே இதே சிந்தனை சாமி. பசி இருக்கிறது விநாயகர் பெருமானுக்கு. பசி எடுக்குதா? ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் வாங்க வேண்டும். ஏற்கனவே காலத்தில் சிவபெருமானவன் சக்தியும் ஒருமைக்கு சேர்ந்து முதலாக சக்தியானது எப்போது பிள்ளை வேண்டும் என்று சிவபெருமான் வர வேண்டும் ஆசைப்படும் போது முதலாக இந்த கணபதி தோன்றினோம். அந்த கணபதியானவர் தோன்றி எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் எனக்கு முகமானது எல்லோருக்கும் இருக்கும்படியே எனக்கும் இருந்தது முகம். வருகை ஏற்கனவே காலத்தில் தக்கனானவன் சிவபெருமான் எரிய வேண்டும், சிவபெருமான் அணிய வேண்டும் அப்படி என்று தக்கனானவன் வேள்வியானது செய்தான். அந்த வேள்வியின் பிரகாரம் என் தந்தையானவர் அதற்குரிய வீரபத்திரனை விட்டு அனைத்து தேவரும் அங்கு அமர்ந்து உள்ளார்களே, அதை போன்று நான் இந்த விநாயகர் பெருமானும் ஒரிஜினல் இதே தலையோடு மனித தலையோடு அமர்ந்திருந்தேன். அந்த வீரபத்திரன் என்னுடைய தினத்தை இருக்கக்கூடிய சூரிய பெருமான் பல்லை உடைத்தான். அனைத்து பேருக்கும் அங்க பொழுது செய்தான். யாரு? அந்த வீரபத்திரன். அது உருவாச்சுன்னு சொல்றாங்க. இந்த சிரமாந்து போன்னுறாங்க. இன்னொருத்தவங்க என் தாயார் கூடிய சக்தியானது அது தன்னந்தனிமையாக குளக்கரையை நீராட வேண்டுமே அப்படி என்று மஞ்சளில் இணைத்து தேய்க்கும் பொழுது அந்த மஞ்சளால் பிள்ளையார் பிடித்து அது மூலமா ஒரு பிள்ளை தோன்றியது. சிவபெருமான் வந்து இந்த சிரசை கொய்தார். வட திசையில் எந்த ஒரு ஜீவனானது அமர்ந்து இருக்கிறதோ அது சிரசை வைத்து எடுத்து வந்து போடுங்கன்னா அது மாதிரி யானையானது படுத்திருந்தது. அதன் சிரசை வெட்டி அதன் பிரகாரம் வந்து விநாயகர் உற்பத்தி ஆனான்னு சொல்றாங்க. ஒவ்வொரு புராணம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுது. அதனால வந்திருப்பது கணநாதர் என்று தெரிஞ்ச விஷயம். நடப்பது நாடகம் உப்புராஜி தகனம். உப்புராஜி தகனம் என் தந்தையான இருக்கக்கூடிய பரம கடவுள் இந்த முந்தி முதல் கடவுள் எக்காரத்தை தோதாலும் முந்தி முதலாக இந்த விநாயகர் பெருமானை வணங்க வேண்டும் என்று அவர் தெரியாத சென்று விட்டார். அதனால் இன்னைக்கு முதல்ல என் தந்தைக்கு ஒரு வேலை வைக்க போறோம். வந்திருப்பது கணபதி என்று அனைத்துமான பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அவர் இப்பொழுது உப்பராதி தகனம் செய்ய வேண்டும் என்று ரதத்தை ஆரோகணித்து செய்தார். ஞான பார்வையால் அதற்குரிய அச்சானது புரிந்து விட்டது. அதனால் இப்ப தேவர் எல்லாம் என்ன சொன்னாங்க? யாரு கொண்டு வர சொன்னாங்க? தேவர் என்ன வந்து பார்க்க சொல்லு. போய் நீங்க பார்க்க வேண்டுமா? அவர் வர முடியாதா? அவர் நடக்க முடியாதா? அவரால் நடக்க முடியாது. ये तंबी क्यों उठाला है? क्यों? मामा उन्मादा मंडलो கையில கொண்டு வந்து எதுவா இருந்தாலும்
மகனே வாழ்வாய் மகராஜனாய். என்ன பண்றீங்க? எனக்கு என்ன வர கொடுத்தீங்க? இது முதல் உன்னை வணங்க வேண்டும் வணங்க வேண்டும் என்ன வாசனை தேவை? உங்களுக்கு உன்னை வணங்க வேண்டும் மகனே. பிரம்ம வந்துகிறாரு, மாமா வந்துகிறாரு. ஏங்க நாரதர காணோம். ஏன் மாமா? நிரபராதி அண்ணன்கள் அசுரர்களானவர் நமக்கு நாங்கள் செய்கிறார்கள். உனக்கு என்ன வேணும் கேளு. உனக்கு என்ன வேணும் கேளு. மகனே நடந்தது என்னவென்றால் மாமா கிட்ட பேசுகிறேன். நாங்கள் சென்று திருபுராதி தகனம் செய்ய வேண்டும். அச்சானது முடிந்து விட்டது. என்னை மதிக்காத சென்றவர் யார்? நாங்க தான் போகணும். நீங்க தானே போறீங்க. தேவையெல்லாம் அதை கொண்டு போறீங்களா? நான் என்ன சொல்றேன்? முக்கன் உடையவன் எவனோ அதெல்லாம் பலி கொடுக்கணும். முக்கன் உடையவன் எவனோ அவனை பலி கொடுத்து ஏப்பா எப்படி என்றால் அதோ மகனாக இருக்கும்படியான விநாயகப் பெருமான் முக்கண் உடையவனை பலியிட வேண்டும் என்று கேட்கின்றார். முக்கண் யார் கேக்குது? முக்கன் உடையவன் எவனோ அவனை பலி கொடுத்தால் ரதம் நகரும். அதே மாதிரி கூட இருமாப்ல. எப்படி நம்ம தேங்காய் இருக்கிறது அது எத்தனை கட்டு? எப்படி என்றாலும் அது இருக்கும்படியான பிரம்மனை அழைக்க வேண்டும். தென்னை மரமாக நிற்க செய்ய போகிறாய். அதில் நீ மட்டையாக நிற்க போகிறாய். நான் அதில் தென்னங்காயாக வர வேண்டும். அந்த தென்னங்காயை கொண்டு வந்து பார்க்கின்ற பொழுது 2 கண் உள்ளது. அதுல ஒரு கண்ணு நீ சூட்சமாக உண்டு செய்கிறாய். ஆகட்டும். எப்பா, எப்பா, தேங்காய் எனக்கு ஒன்று இருக்கிறது. 2 கண் இருக்கிறது. ஆமா. அதிலே நான் என்ன செய்ய போகிறேன்? ஏய். இது ஒரு கட்டு உருவாக்குகிறேன். ஆகட்டும். சவால், சவால். இந்த பெண்ணா. பச்சன கொன்ற கோவை பருமனார் யாரும் தேரை அச்சிர ராணினராயாக்கின கணேசமூர்த்தி அப்போது உழைத்த போது எப்போதும் அப்போது தேரை அழித்து தந்தான் கணேசமூர்த்தி. மைத்ரா, நல்ல யோசனை செய்கிறார். பயப்படாதீங்க. ஏய், நான் இருக்கு நியாயம் வைக்கிறா. இதை கருத்து பண்ணணும் விட்டுடலாம். ஆமா. என் பாப்பா விட்டுக்கிற விட்டுட்டேன். பாப்பாவுதான் பார்க்கிறேன். மைத்துனுக்காக பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, சரி, ஆகட்டும். இதுக்காக மச்சான் துணி குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. தென்னங்காயை கொண்டு வந்தார். உட்படம் செய்தால் தென்னங்காயை கொண்டு வந்து பலியிட்டார். அச்சு ஒன்று கூடிவிட்டது. மகனாக இருக்கும்படியான விநாயகப் பெருமானையும் அழைத்துக் கொண்டு எல்லோரும் சொல்லுவோம். ஆகட்டும். மாமா போய் மாமா. ஏய் தம்பி, நம்ம எப்பேற்பட்ட ஆளு? ஒண்ணு நீங்க சாவலாம். ஆனா எம்பேர் பண்ண பைசா இருக்கிறா சீக்கிரம் சாப்பிடுறது. நம்ம இப்படி ரெடியா? செத்து போங்கடா சீக்கிரம்டா. நம்ம எப்பேற்பட்ட ஆளு? முந்திய மும்மூர்த்திகளை துரத்தி விட்டோம். அந்த முனிவர் எல்லாம் கிடுகிடு நடுங்க செய்தோம். அண்டமுள்ள தேவர்களை அடிமை பூண்டோம். இந்த அண்டாபகிர் அண்டம் நாம் ஆளா கண்டோம். அது மட்டுமா, இந்திரனை பிடித்தடித்து சிறையில் இட்டோம். அந்த யம தர்ம ராஜனுக்கு ஏவல் பூண்டோம். நாம் இருவருக்கோ தெய்வம் இல்லை. நாமே தெய்வம், நாமே கடவுள். யார் வருகிறார் என்று பார்ப்போம். அது ஆட்சி பரமனே, அது ஆட்சி பரமனே. வாடா வாடா.
ஏய், இன்னைக்கு இழுத்தேனே ரதமலை. மைத்துனா, எப்படி என்றால் அதோ இருக்கும்படியான முத்தாதியை எரிக்க வேண்டும். அப்படி என்று ரதம் ரதமாகப்பட்டது. பின்தொடர்ந்து வந்த காரணம் என்னையா? ஐயோ, நான் பின்னால் பயந்து போவது போல் நாம் சென்றோமானால் வழியை காட்டுகிறாய். அவர்கள் மூவரும் ஒன்றாக வருவார்கள். மூவரும் ஒன்றாக வந்து அந்த நேரத்திலே உன்னை பார்த்து சிரிப்பார்கள். ஆமா, மூன்றும் ஒன்று சேர்கின்ற நேரத்திலே இறப்பு வர வேண்டும் என்று கேட்டார். ஆமா. அவ்வண்ணமாக செய்வார்கள். அப்பொழுது எரிக்க வேண்டும். உன்னை பார்த்து ஆகட்டும். சிரித்தார்கள். நீங்கள் அவரை பார்த்து புன்னகையாக இருக்க கொடுத்து அவருக்கு வைக்கும். ஆய் தம்பி அண்ணா, அந்த பரம கடவுளோ அந்த வைகுண்ட வாசனோ நம்மை கண்டு ஓடுகிறான் 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 ஓடிக்கொண்டு விட்டு அவனுடைய ரதமாகப்பட்டது பின்னோக்கி ஓடுகின்றது. அந்த பேயாங்கடி கிளம்பி ஓடினானே. பேயாங்கடி கிளம்பி ஓடினானே. அந்த மாயாவியும் மறைந்து போனானே. ஆய் தம்பி, எப்படி என்றால் அதோ இருக்கும்படியான அந்த அரக்கர்கள் என்ன செய்தார்கள்? பெற்ற வரத்தின் காரணமாக நாம் பின்தொடர்ந்து ரதம் சென்றவுடனே மூன்றும் ஒன்றாக சேரும்படியாக சிரித்து நகைத்தார்கள். அவர் சிரிக்கின்ற பொழுது நான் சிரித்தேன். வாயில் இருக்கும் என்று வரும்படியான தீயை கொண்டு அவர்களை எரித்து விட்டேன். அந்த தீயானது நானே. பாத்தி அப்படி என்று எனக்கு பெயர் கொடுக்கிறார். இன்று முதல் எனக்கு ஒரு பெயர் பாத்தி. பாத்தியினால் எரித்த காரணத்தினாலே பாத்தி என்று எனக்கு பெயர் கொடுக்கிறார். ஆகட்டும் மைத்துனா. அவனால் அவன் இல்லத்தில் செல்ல வேண்டும். அவன் ஆகட்டும். உடனே பார்த்தால் பிரம்மதேவன். ஆமா. உடனே வைகுந்த வாசன். உடனே வைகுந்தம் சொன்னார். சாந்தார். கைலாயபுரம் பரமன். கைலாயம் சொன்னார். சாந்தார். இப்படியாக இப்படியாக சகலம் இதோடு முடித்து விட்டது. ஆமா. நாடத்தை ஆடி பேரும் பாடி பேரும் கண்ணினால் பார்த்து பேரும் காய்நாள் கேட்டு பேரும் சாரோக சாரூப சாரூப சாருச்சமென்னும் நான்காவது இந்த நாடகம் எங்கே போகிறோம்? ஆசாரங்குப்பம் போகிறோம். விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். அடுத்த பேரும்